ஏஷியா கப் 2025 நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வியெல்லாம் தாண்டி வந்த நிலைமையில இன்னுமே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குமா நடக்காதான்ற ஒரு சர்ச்சை இப்போ நிலவிட்டு இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மைடியா பிடிச்சிக்க ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ என்ன அப்படின்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் செப்டம்பர் 14 நடக்கிறதுக்காக இப்போ ஷெடியூல் பண்ணப்பட்டிருக்குது துபாயில். ஸோ துபாய் கிரிக்கெட் ஸ்டேடியமில், துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் செப்டம்பர் 14 என்ன ஆகும்? ஒரு காலி மைதானத்தில் யாருமே இல்லாமல் அப்படியே அண்ணாந்து பார்த்து எல்லாருமே சேர்ந்து கிளம்பிடுவாங்களா? அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் நடக்குமாங்கிறது கூட ஒரு கேள்வியாக இப்போ இருக்குது. பட் 99.99% அதுக்கான பாசிபிலிட்டி இல்லைங்கிறத இப்போ வரைக்கும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்திய கவர்மெண்ட் அவங்களுடைய முடிவை என்ன அப்படிங்கிறத பிசிசிஐ கிட்ட சொல்லிட்டாங்க. பிசிசிஐ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துருச்சு. அதாவது நம்ம வந்து பைலேட்ரல் டோர்னமெண்ட்டாக டைஸாக வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒன் டே சீரீஸ், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் T20 சீரீஸ், இந்த மாதிரி நம்ம எதையும் விளாட போகிறது கிடையாது எனி ஃபார்மெட்டில். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் செனாரியோவில் எங்கே மீட் பண்ண போகிறோம்னா, மல்டி டீம்ஸ் உடைய டோர்னமெண்ட், ஏஷியா கப், T20 வேர்ல்டு கப், ஓடிஐ வேர்ல்டு கப், இந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி போன்ற டோர்னமெண்ட்டில் மட்டும்தான் நம்ம அவங்கள மீட் பண்ண போகிறோம். நம்ம அவங்களோட பைலேட்ரல் டைஸ் எதுவும் வச்சுக்க போகிறது கிடையாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்கும்போது நீங்கள் எந்த விதத்துலையும் விளாடாதீங்க அவங்க கூட. இது எப்படி வந்து சாத்தியமாகும்? நம்ம வந்து அவங்க கூட விளாடவே கூடாது சார், அவங்க கூட நமக்கு எந்த ஒரு ஒட்டு உறவு எதுவுமே இருக்கக்கூடாது சார் அப்படின்னு பல பேர் இப்போ வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. த ப்ரோ இண்டியன்ஸ், த பக்ஸ், அவங்கலாம் வந்துட்டு, அதாவது இவங்கெல்லாம் யாருன்னா எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? அதாவது நம்ம நாட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா, இப்போ வந்து இந்த கவின் மரணம், அப்புறம் அஜித்குமார் மரணம், அப்புறம் வந்து இந்த விவசாயிகள் போராட்டம், இந்த மாதிரி எது நடந்தாலுமே எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டாங்க. பாம்பேயில் வந்து நாய்களை கடத்துறாங்க சார். பாம்பேயில் வந்து நாய்களை வந்து கார்பரேஷன் வந்து ஆர்டர் பண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க சார். ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம், ஸ்டோரி போடுவோம் அப்படின்னு கிளம்புவாங்கல்ல. மனுஷனுக்கு ஏதாவது ஒன்றும் வரமாட்டானுங்க. மற்ற பிராணிகளுக்கு மேலே அன்பு வைங்க, ஆனால் மனுஷனுக்குன்னா வரவே மாட்டீங்க. இதுக்கு மட்டும் வைப்பீங்கன்னா அப்போ நீங்கன்னா யார் தாண்டா நம்ம ஒரு கேள்வி கேட்போம். அந்த மாதிரி ஒரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க எதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு புரியாது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை சேர்ந்தவங்க தான் இவங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு மேட்ச்சே இருக்கக்கூடாதுங்க, எதுக்குங்க மேட்ச்சு, அவங்களுக்கு நமக்கு என்னங்க ஒட்டு உறவு அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும், இதையும் அதையும் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் இப்படி சொல்ல, ஒரு கூட்டம் வந்து இல்லை நாங்கள் சேரவே மாட்டோம் அவங்க கூடன்னு சொல்ல. இப்படி போகும்போது காங்கிரஸ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு சொந்தக்காரங்கப்பா, இவங்க பாகிஸ்தானுக்கே சப்போர்ட் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்கிறனால காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில பேர்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா யோசிச்சுக்கோங்க பிஜேபி, உண்மையாகவே வந்து பிசிசிஐ நீங்கள் அலோவ் பண்ண போகிறீங்களா இந்த மேட்ச் விளாட்றதுக்கு? அப்போ கோடான கோடி மக்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் நமக்காக உயிரை கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் வந்து நமக்காக சப்போர்ட் பண்ணாங்களே, அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள், யோசிச்சுக்கோங்க அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க காங்கிரஸ். இந்த மாதிரி பல கேள்விகள் போகுது. நான் ஒரு கேள்வி என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த பஹல்காம் பிரச்சனைக்கு அப்புறமா பாகிஸ்தான்காரனுங்க மேலே ஒரு பெரிய கோவம், அவங்க கூட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் நம்ம வச்சுக்கூடாது அப்படின்னா, அப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ வந்து போன முறை இப்போ நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக்ஸ் 2024 ஒலிம்பிக்ஸ் போல் ஜாவலின் த்ரோவில் வந்து நம்ம இவர் போனார் இல்லையா, நீரஜ் சோப்ரா, ஃபைனல்ஸில் வந்து பாயிண்ட்ஸு, அதாவது வந்து இந்த இங்கே வந்து இப்போ நீரஜ் சோப்ராக்கா இல்லை வந்து அந்த பாகிஸ்தான்காரர் ஒருத்தர் வளர்ந்து ஒரு பெருசாக ஒருத்தர் வந்தார், இவருக்கும் அவருக்கு நடுவில் இவர் ஜாவலின் த்ரோ போடுறாரு, அடுத்து பாகிஸ்தான்காரர் வந்து போடுறாரு, ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து யாரா அந்த 90 பாயிண்ட்ஸை மீட்டரை தாண்டுவா அப்படின்னு ஒரு பெரிய போது. கடைசியில் பாகிஸ்தான்காரர் போய் அடித்து தூக்கிட்டாரு. நம்மளால் மறுபடியும் கோல்டு அடிக்க முடியாமல் வந்தார்ல. இப்போ அங்கே கூட ஆக்சுவலாக ஃபைனல்ஸில் உங்களுக்கு நடுவில் போகுது. நீங்கள் ஜாவலின் த்ரோ அடிக்கிறீங்க, அடுத்து அவர் ஜாவலின் த்ரோ அடிக்கிறார். இந்த இடத்துல சாரிங்க, அவர் ஜாவலின் த்ரோ விடுற அதே இடத்துல நான் வந்து நின்று த்ரோ விட மாட்டேன். மொத்தத்தையும் அந்த இடத்த கழுவி தொடச்சிட்டு அடுத்த நாள் காயில் கூப்பிடுங்க, நான் அப்போ தான் வந்து போடுவேன். இப்படியே ஆளுக்கு ஒரு த்ரோ போட்டால் எத்தனை நாள் போகும் இந்த ஜாவலின் த்ரோ மேட்ச்சு? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் தடுக்கவே முடியாது. ஒலிம்பிக்ஸ் கமிட்டிகிட்ட போயிட்டு ஐ எம் இந்தியா, தே ஆர் த பாகிஸ்தான், நோ மேட்ச் பிட்வீன் அஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் போடா வேணுன்றுவான். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து உங்களுடைய தேசப்பற்ற நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. வந்து போட்டால் போடு, இல்லைனா வீட்டில் போய் உட்காருன்றுவான் அவன். அது மாதிரி தான் சில சிச்சுவேஷன்ஸில் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷனுங்கிறது இந்த ரெண்டு நாட்டுக்கும் 1947 இருக்குது. இன்னைக்கு இந்த பஹல்காம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் நடந்துருச்சு. 2008 குண்டு வெடிப்புக்கு அப்புறமா அவங்க கூட நம்ம வந்துட்டு இனிமேல் அவங்களை இந்த நாட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இன்னைக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் இந்த நாட்டுக்குள்ளே வர்றதே கிடையாது இல்லையா. இந்திய மண்ணுக்குள்ளே பாகிஸ்தான் வீரர்களுக்கு இடமே கிடையாதுன்னு முடிவு எடுத்தாச்சு. அந்த முடிவு அப்படியே போய்க்கிருக்கு. அதில் வந்து நம்ம அதை சமரசம் பண்ணுற மாதிரி எதுவும் தெரியலை. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ரெண்டு நாடுகளும் ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு மைதானத்தில், ஏதோ ஒரு இடத்துல விளாட்றதுல நம்ம அதை போய் கேள்வி கேட்கறது சரியாக யோசிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு இடத்த விட்டுட்டோம்னா
அப்போ இந்தியா தான் வந்து இந்த பிசிசிஐ தான் வந்து இருக்கிறதுல ஒரு ரிச்சஸ்ட் பாடி. இவங்களுக்காக தான் பல ஃப்ரான்ச்சைசிஸ் உள்ளே வரானுங்க, பல டொமஸ்டிக் அலையன்சஸ் உள்ள கிரியேட் ஆகுது, விசிட்டர்ஸ் அவ்வளோ பேர் வரானுங்க, ஸ்பான்சர்ஷிப்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ராட்காஸ்டர்ஸே பல பேர் வந்து இதனால தான் உள்ளே வராங்க. ஒரு பெரிய வணிகமே இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்தியான்ற ஒரு நாடு பாகிஸ்தான்ற ஒரு நாடோட விளாட மாட்டேன்னு சொல்லிட்டாலோ, ஏஷியா கப் போன்ற டோர்னமெண்ட் வந்து புல் அவுட் ஆகிட்டாலோ, எது நடந்தாலும் இதனால் நடக்கக்கூடிய வணிக ரீதியான பிரச்சனைகளை ஐசிசி சந்திக்கணும், மற்ற நாடுகள் சந்திக்கணும். இந்த டோர்னமெண்ட்டே இந்தியா பாகிஸ்தான் மேட்சே இல்லை, என்னடா பெரிய ஏஷியா கப்னு பல பேர் பார்க்காம போவான். இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் முக்கியமாக, தேசப்பற்று முக்கியமா அப்படின்னு திரும்ப வந்தேன்னா நம்மள்கிட்ட பேசுறதுக்கு பதில் கிடையாது. சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. உங்கள் முடிவு என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.